நீங்கள் பொற்கால கட்டத்தில் இடம்பெற்ற படங்கள், வெற்றி பெற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதை கொட்டாரக்கரா, இறைமுடிமணி, MS சோலைமலை, ஜி பாலசுப்ரமணியம், இவங்கெல்லாம் அந்த காலத்தில் மட்டுமில்லை, அதுக்கடுத்து வந்த அடுத்த தலைமுறை டைரக்டர்கள் கூட இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களை சொல்லி பீம்சிங் சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட கதை குடோனெல்லாம் என் பக்கத்தில் இருக்குது. நான் இதுவரைக்கும் இவங்க கதைகளை நானும் ஒன்றா உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு அப்படிப்பட்ட படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஏசி துர்லோச்சந்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த கதையை நானும் நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அது உயரம் தொடணும். வேணா ஒன்று செய்யுங்க, நான் இந்த கதையை டைரக்ட் பண்ணுறேன், சம்மதிக்கிறேன். சினிமாவுக்கு தந்தாப்ப நாங்கள் சில மாற்றங்களை செய்வேன், நீங்கள் அதை ஏசி திருலோச்சந்தருக்கு கொஞ்சம் சொல்லணும். உடனே ஏவிஎம் பிரதர்ஸ் ஏசி திருலோச்சந்தரை சந்தித்து ஐயா பீம்சிங் சொன்ன கூற்றை சொல்லுகிறார்கள். அவரும் சரி ரைட் பண்ணுவோம், வாங்க டிஸ்கஷனில் உட்காருவோம், பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டார். உடனே படம் தொடங்க போகுது. ஏவிஎம் நிறுவனம், CR பசவராஜோடைய GK புரொடக்ஷன்ஸ் கர்நாடகாக்காரர் இவர்களுடைய கூட்டு தயாரிப்பில் பார்த்தால் பசிதீரும் கருப்பு வெள்ளை திரைக்காவியம் உருவாகப் போகிறது.